Hello students, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். நம்ம போன வீடியோஸ்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஸோ இன்டெப்த்தாக பார்ப்போம் இந்த வீடியோவில். சரிங்களா? ஸோ வீடியோவில் போயிடலாம். சரி, நமக்கு தெரியும் நம்ம டூ சார்ஜஸ் இருக்குது. ஒன் இஸ் பாசிட்டிவ், ஒன் இஸ் நெகட்டிவ். பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆல்வேஸ் அவுட்வர்ட் ஃப்ரம் த பாசிட்டிவ், அவுட்வர்ட்ஸாக இருக்கும். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்வர்ட்ஸ் டு இன்ஃபினிட்டி. நெகட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்ஃபினிட்டி டு பாயிண்ட் நெகட்டிவ் சார்ஜ், அதுதான் இன்வெர்ட்ஸாக இருக்கும். இது அவுட்வர்ட்ஸ், இது இன்வெர்ட்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி பேசிக்காக டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ். ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ். ஒரு யூனிட் சார்ஜில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதுதான் என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு பேசிக்காக எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, அதோட ஃபார்முலா என்னதுன்னா E = F/Q. நம்ம இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் எழுதியிருப்போம், அதாவது இனிமேல் வர ஈக்குவேஷன் எழுதுவோம். அதாவது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா வந்து QE, ப்ராடக்ட் ஆஃப் அ சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஃபார்முலாலேருந்து எனக்கு ஈயோட ஃபார்முலா என்னது? E = F/Q. அப்போனோட யூனிட் ஈஸியாக எழுதிடலாம். ஃபோர்ஸோட யூனிட் என்னது? E = F/Q. அப்போ ஃபோர்ஸோட யூனிட் என்னது? நியூட்டன். சார்ஜோட யூனிட் என்னது? கூலும். அப்போ இதோட யூனிட் என்னவாக இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட்டு நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். அனதர் யூனிட் இருக்குது, நியூட்டன் கூலும் இன்வர்ஸ், இல்லைன்னா Vm², Vm இன்வர்ஸ். சரிங்களா? சரி, நமக்கு இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஒன்று. E = KQ1 Q2/R² அப்படின்ட்டு. சரிங்களா? அதாவது F = K × 1/4π Q1 Q2/R² அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபார்முலாவை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ F = K × Q1 Q2/R² இருந்ததா, அதை இந்த ஃபார்முலாவில் அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போ என்ன வரும்? இப்போ E = K எழுதிக்கலாம். K Q1 Q2/R². இங்கே ஏற்கனவே கீழே ஒரு Q இருக்குது. Q போட்டிங்கன்னா எனி ஒன் ஆஃப் த Q வந்து கேன்சல் ஆகிடும். அப்போனோட ஃபார்முலா என்ன வரும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா அப்படின்னா KQ/R². சரிங்களா? அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன யூனிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்ன ஸ்கேலராக வெக்டரா அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து என்ன இருக்குது? டைரக்ஷன் இருக்குது. சரிங்களா? அப்போ டைரக்ஷன் இருந்தால் அது என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. ஏன்னா இட் ஹேவ் அ டைரக்ஷன். ஸோ ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ், அதுதான் என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினேஷன். அதோட ஃபார்முலா என்னது? E = F/Q. இப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னென்னா ப்ராடக்ட் ஆஃப் அ சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் என்ன சொல்லுவோம்? நியூட்டன் கூலும் இன்வர்ஸ், இல்லைன்னா வோல்ட் மீட்டர் இன்வர்ஸ். சரிங்களா? அது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெக்டராக ஸ்கேலராக வெக்டர் கேட்டால் இதுக்கு டைரக்ஷன் இருக்குது. அப்போ அது கண்டிப்பாக வெக்டராக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவோட சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வருது, KQ/R² அப்படின்னு. இப்போ மூவிங் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட், நம்ம சொல்லுவோம் ப்ளஸ்ஸு மைனஸ் பக்கத்தில் நம்ம என்ன போடுவோம்? Q1 Q2ன்னு ஒரு சார்ஜோட வேல்யூ போடுவோம். சரிங்களா? அப்போ நம்ம Q1 Q2 அப்படின்னு போடுற வேல்யூ என்ன பேர் அப்படின்னா, Q1 Q2 இந்த மாதிரி சார்ஜஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா யூனிட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் சார்ஜ். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம ஒரு பாயிண்ட் சார்ஜ்னு சம் டிஸ்டன்ஸில் பொட்டன்ஷியலை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் போடுவோம். அப்போ அதை என்ன சொல்லுவோன்னா பாயிண்ட் சார்ஜ் இல்லைனா டெஸ்ட் சார்ஜ். டெஸ்ட் பண்ணுறோம், யார் இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க பக்கத்தில் போனால் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பண்ணது தான் என்னன்னு சொல்லுவோம்? டெஸ்ட் சார்ஜ்னு சொல்லுவோம். சரி, இவங்களுக்கு எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு நோ மாஸ். யூனிட் சார்ஜாக நோ மாஸ் அண்ட் டிஃபைன் என்ன Q0. சரிங்களா? அப்போ இவர் என்ன சார்ஜாக இருப்பார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இவர் என்ன சார்ஜ் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ்.
பாயிண்ட் சார்ஜோட டெர்மினல் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். பாயிண்ட் சார்ஜோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அண்டு இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 0. இதோட வேல்யூ என்ன இருக்கும்? ஆல்மோஸ்ட்டு 0 பட் நாட் 0. நான் போச்சு. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு, இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே நம்ம டிஃபைன் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம இந்த டைரெக்ஷனில் போடுவோம். இப்படி போடக்கூடாது, இப்படி போடக்கூடாது, எடாக்கூடமாக போடக்கூடாது. அதாவது இது வந்து ஒரு ஷேப்பே இல்லாத, அதாவது ஒரு இதுவே இல்லாத எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி ஃபார்ம் ஆகுமா? ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி ஃபார்ம் ஆக முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ், பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் அண்ட் இட் இஸ் நார்மல் டு த சர்ஃபேஸ். இதுதான் சொல்லணும். எப்பயுமே எப்படி ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பயுமே நார்மலாக தான் இருக்கணும். எல்லா சைடும் நார்மலாக தான் இருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நார்மல் டு த சர்ஃபேஸ் இப்படி தான் போடணும். அதாவது அது அவுட்வர்ட்ஸோ இன்வர்ட்ஸோ அது தேவையில்லை. ஆனால் அது எப்பயுமே எப்படி இருக்கணும்? பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸாக தான் இருக்கணும். சரிங்களா? எங்கே எடுத்தாலும் அதோட ஆக்சுவல் டிகிரி என்னவாக தான் இருக்கணும்னா 90 டிகிரி இது க்ரியேட் பண்ணணும். ஆக்சுவல் டிகிரி என்ன பண்ணணும்? 90 டிகிரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். 90 டிகிரி க்ரியேட் பண்ணியிருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். சரியா? அப்புறம் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம பாஸ் பண்ணும்போது அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படி ஒரு கண்டக்டர் மேலே அப்படின்னு பார்க்கலாம். சரி, இங்கே திருப்பி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஆப்ஜெக்டோட கலர் மாற்றிக்கலாம். சரி, இந்த ஆப்ஜெக்ட் எப்படின்னு நினச்சிக்கிட்டா இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இவர் மேலே எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்து பாஸ் பண்ண போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாஸ் பண்ண போகிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து இந்த ஆப்ஜெக்டை வைக்கிறோம். சரியா? இப்போ இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இந்த ஆப்ஜெக்டை வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு கண்டக்டராக இருந்ததுன்னா இதோட சார்ஜ் என்ன ஆகும் பாரு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரெக்ஷன் எந்த பக்கம் இருக்க போது? ப்ளஸ்லேருந்து மைனஸ். அதாவது இந்த சைடு நீங்கள் ஒரு ப்ளஸ்ன்னு நினச்சிக்க. இப்போ இங்கே இந்த பக்கம் மைனஸ். ப்ளஸ்லேருந்து தான் அவுட்வர்ட்ஸாக இருக்கும், மைனஸ்க்கு இன்வர்ட்ஸாக இருக்கும். ரைட்டா? இப்போ இது ஒரு கண்டக்டராக இருந்ததுன்னா இந்த கண்டக்டரில் என்ன இருக்கும்? சார்ஜஸ் இருக்கும். நம்ம எப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோமோ இந்த ப்ளஸ் சார்ஜ் வந்து எதை அட்ராக்ட் பண்ணோன்னா மைனஸ் சார்ஜஸை வந்து அட்ராக்ட் பண்ணிடும். இந்த ப்ளஸ் சார்ஜ் என்ன பண்ணோம்? மைனஸ் சார்ஜை வந்து அட்ராக்ட் பண்ணோம். எதை ரிப்பல் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் சார்ஜஸை வந்து ரிப்பல் பண்ணோம். அப்போ நம்ம இங்கே எக்ஸ்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம். எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணுறோம். பட் இன்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும்னா க்ரியேட் ஆகும் எங்கள் கண்டக்டரில். அப்போ ஆப்போசிட் டைரெக்ஷன், எந்த டைரெக்ஷன் க்ரியேட் ஆகும்னா ஆப்போசிட் டைரெக்ஷன். அப்போ இன்சைட் த கண்டக்டர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. இன்சைட் த கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இஸ் 0. அப்போது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் எங்கள் கண்டக்டரில். அப்போ எப்பயுமே இன்சைட் த கண்டக்டர் வந்து 0. ஏன்னா உள்ளே க்ரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டு த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரிங்களா? அடுத்து நம்ம இது யூனிட் சார்ஜ் அப்படின்னு ஒரு பார்த்தோம். யூனிட் சார்ஜ் வந்து மூவ் ஆகுமா ஆகாதா? டசன்ட் மூவ். யூனிட் சார்ஜ் டசன்ட் மூவ் அண்ட் பாயிண்ட் சார்ஜ் வில் மூவ். சரி, லாஸ்ட்டில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை பார்த்துடலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்.
இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பயுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் ஸ்கொயர் ஆஃப் த லென்த். அதாவது என்ன அப்படின்னா இப்போது இதே மாதிரி நான் ஒரு ஆப்ஜெக்டை வரைய போகிறேன். இப்போ ஒரு பெரிய ஆப்ஜெக்ட், அதுக்குள்ளே நான் ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் வரைய போகிறேன். சின்ன ஆப்ஜெக்ட், அதுக்குள்ளேயே நான் இன்னொரு சின்ன ஆப்ஜெக்ட் வரைய போகிறேன். வரைஞ்சாச்சு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே ஒரு சார்ஜை நான் வச்சிடுறேன். என்ன சார்ஜ் வைக்கலாம்? இந்த சார்ஜ் வைக்கலாம். ஒரு ப்ளஸ் சார்ஜ் இங்கே இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? கம்ப்ளீட்லி அவுட்வர்ட்ஸ் அண்டு நார்மல் டு த சர்ஃபேஸாக இருக்கும். அப்போ இவர் கிரியேட் பண்ணுற ஆங்கிள் எப்படி இருக்கும்னா நார்மல் டு த சர்ஃபேஸ். அதாவது கிரியேட் பண்ணுற ஆங்கிள் வந்து நார்மல் டு த சர்ஃபேஸ். அப்போது நார்மல் டு த சர்ஃபேஸ்னு எடுக்கும்போது இப்படி தான் இருக்கணும். நார்மல் டு த சர்ஃபேஸ் கம்ப்ளீட்லி பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸாக இருக்கும். சரியா? அண்ட் கம்ப்ளீட்லி அவுட்வர்ட்ஸ். கம்ப்ளீட்லி அவுட்வர்ட்ஸ். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல இந்த சின்ன ரவுண்டு இருக்குல்ல, ப்ளூ கலர், அந்த ரவுண்டு உள்ள எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்? அந்த ஏரியா உள்ள எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது? கம்ப்ளீட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே தான் இருக்குது. இப்போ அதே கைண்ட் ஆஃப் ஏரியாவை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே எடுக்க போகிறேன். இதே அளவுள்ள ஏரியாவை நான் இந்த இடத்துல எடுக்கிறேன்னு வைங்க. அதே சைஸில் இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல எடுக்கிறேன். அப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே எவ்வளோ பாஸ் ஆகுது? ஒரே ஒரு லைன் தான் பாஸ் ஆகும். அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுனா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் மீன்ஸு எலக்ட்ரிசிட்டி வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். சரிங்களா? அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் அங்கே ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்குன்னா ப்ளஸ்லேருந்து மைனஸ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு பாஸ் ஆகும். சரிங்களா? அப்போ பாஸ் ஆகும்போது அப்போ இங்கேயும் என்ன ஆகுனா கொஞ்சம் லைனு கம்ப்ளீட்டாக லூப் ஆகாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் லூப்பை வந்து கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணாது எல்லா எலக்ட்ரிக் லைன்ஸும். சரிங்களா? அதோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட டைரெக்ஷன் இந்த இடத்துல எப்படி இருக்குது, இந்த இடத்துல எப்படி இருக்குது, இந்த இடத்துல எப்படி இருக்குது, லாஸ்ட்டில் சேரும்போது இந்த சைடு இருக்குது. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டேஞ்சென்ஷியல் அட் த பாயிண்ட். டேஞ்சென்ஷியல் அப்படின்னா என்னது? இதோட டைரெக்ஷன் இந்த சைடு தான் இருக்குது, இதோட டைரெக்ஷன் இப்படி இருக்குது, இந்த டைரெக்ஷன் இப்படி இருக்குது. அதாவது நம்ம எந்த இடத்துல எடுக்கிறோமோ அது டேஞ்சென்ஷியலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை டசன்ட் இன்டர்செக்ட், நெவர் இன்டர்செக்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட். சரிங்களா? இப்போ நமக்கு ரெண்டு லைன் இருக்குது. இப்போ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாஸ் ஆகுது, இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாஸ் ஆகுது. அப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்குமே வேறு டைரெக்ஷன் இருக்கும். இவருக்கு R1 கேப் இருக்குந்தா இவருக்கு R2 கேப். ஏன்னா யூனிட் வெக்டர் அதோட டைரெக்ஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு, கம்ப்ளீட்லி வேறு வேல்யூவாக தான் இருக்கும். இப்போ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வேவ் வந்து ஃபார்ம் பண்ணி புதுசாக ஒரு வேவை க்ரியேட் பண்ணோம். அப்போ இந்த கேஸில் இது நடக்காது, டசன்ட் இன்டர்செக்ட். சரிங்களா? ஓரளப்பாக அதாவது இது ஆகாது, இன்டர்செக்ட் ஆகாது. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டஸ் நாட் பாசன்ஸ் இன்சைட் த கண்டக்டர். இந்த லைனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை டஸ் நாட் பாசஸ் inside the conductor. ஏன்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் இந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கேன்சல் ஆகிடும். சரியா? அடுத்து அப்போ கண்டக்டரில் பாஸ் ஆகலைன்னா இன்சுலேட்டரில் பாஸ் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். இன்சுலேட்டரில் பாஸ் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் electric field lines passes through the
இன்சுலேட்டர். சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பற்றினதில் கம்ப்ளீட்டாக தெரிஞ்ச ஒரு ஐடியா வரும் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. சரிங்களா? இந்த கான்செப்ட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர், இல்லைன்னா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் போட்டிங்கன்னா சந்தோஷமாக இருப்பேன். அதே மாதிரி இந்த பிடிஎஃப்கான நோட்ஸ் வந்து எப்பவுமே நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருவேன், நீங்கள் ஈஸியாக ரெஃபர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.